கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த வாரம் நம்ம ஒரு அதிமுக்கியமான ஒரு பாடத்திற்குள்ளாக நம்ம போக போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஸ்திரீயினுடைய வித்து பார்த்தோம் இல்லையா? அதில் தேவனுடைய மகா பெரிய திட்டத்துக்குள்ளே சாத்தான் எப்படி உள்ள நுழைஞ்சு அவன் எப்படிப்பட்ட ஒரு தோல்வியை கடைசியாக அவன் தழுவ போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை கொண்டு அவர் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறாருங்கிறத தான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்திரீயினுடைய வித்து. இப்போ கேள்வி, ஸ்திரீயினுடைய வித்து யார்? கிறிஸ்துவும் சபையும். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம ஸ்திரீயினுடைய வித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு கடைசியாக அந்த பாடத்தை முடிக்கும்போது ஸ்திரீயினுடைய வித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளும் சேர்ந்து தான் ஸ்திரீயினுடைய வித்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ரைட். இப்போது கடந்த வாரத்திலேயே நம்ம பார்த்த பாடத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் எவ்வளவு ஞானமாக தேவனுடைய ஒவ்வொரு திட்டத்துக்குள்ளேயும் நுழையிறான் இல்லையா? அந்த மாதிரி அவன் ஏற்கனவே இந்த பூமியில் நுழைஞ்சு உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு அப்புறம் இந்த பைபிள் கையில் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் நம்முடைய அன்பு சகோதர சகோதரி கிறிஸ்தவர்கள், அவங்களுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டான். அவங்களுக்குள்ளேயே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவன் அவனுடைய போதகத்தை இயேசு கிறிஸ்துவதைய போதகமாக இன்றைக்கி போதிச்சுட்டுக்கிறான். அதை தாங்கி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இதில் 99% ஜனங்கள் ஏமாந்து போயிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அது தேவனுடைய சத்தியம் என்ன அப்படிங்கிறத அவன் மறைச்சான் பார்த்தீங்களா? அந்த மறைச்ச சத்தியங்கள் இப்போ என்ன ஆக போகுதுன்னா வெளியே வரப்போகிறது. அப்படி வெளியே வர்றதுக்கு தேவன் இந்த கடைசி காலத்தில் விசேஷமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேதத்தின் மூலம் நம்மளை அழகாக வழி நடத்த போகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எத்தனை கிளாஸ் பார்த்துருக்கோம்? 24 வகுப்புகள் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம 25வது வகுப்புக்குள்ளே போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாம் பாருங்கள், ஒரு பில்டிங்கில் கீழ்ப்பகுதியில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்த மாதிரி, சரியா? இப்போ இந்த கிளாஸ்லேருந்து இந்த வாரத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? மாடிக்கு போகிறோம். அப்போ மாடிக்கு போகிறோம்னா தெரியும் இல்லையா? அப்போது மேலே போகும்போது ஏற்கனவே நம்ம பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் கவனிச்சு பாருங்கள், பல நூற்றாண்டுகளாக அநேக விஷயங்கள் சாத்தானால் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம மேலே ஏறி போய் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அது என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு தலைப்பு, சரியா? திரித்துவம். அதுதாங்க ரொம்ப பரிச்சயமான தலைப்பு. இப்போது இந்த திரித்துவம் என்கிற ஒரு பாடத்தை 4 வாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, 4 வாரங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல் பாகம் தான் இன்றைக்கி நம்ம கவனிக்கலாம், சரியா? 4 பாகங்கள். இப்போ கேள்வி என்னென்னா, திரித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? திரித்துவம்னா என்ன? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். திரித்துவம் அப்படின்னு என்ன? திரித்துவம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஆடிங் வேர்டு இருக்குது, திரியேகம்னு சொல்லுவோம். புரியுங்களா? திரியேகம். அது என்ன? திரித்துவம் திரியேகம்னா என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இதை கேள்விப்படவில்லை என்றால் தயவுசெய்து நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த திரித்துவம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர், சரியா? மூவரும் ஒருவரே, ஒருத்தர் தான் அப்படிங்கிறதான் திரித்துவத்தினுடைய கொள்கை, கோட்பாடு. புரியுதுங்களா? இப்போது இதை குறித்து என்ன பெரிய சந்தேகம், என்ன பெரிய சப்ஜெக்டு? இதுதான் கிளியராக இருக்கே இல்லையா? மூவர் ஒருத்தர் தானே அப்படி நிறைய பேர் நினைக்கலாம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி அதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில் வந்துட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன் அப்படின்னா
நாம் வணங்கக்கூடிய கடவுளை பற்றின ஒரு தெளிவான நாலேஜ் நமக்கு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு கேள்வி கேட்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள்கிட்ட ஓப்பன் கொஸ்டின். இதை எத்தனை நாள் நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் கேட்க போகிறீங்கன்னு தெரியாது, எந்தெந்த சபையிலிருந்து கேட்க போகிறீங்கன்னு தெரியாது, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து கேட்க போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி தான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது பரிசுத்த வேதாகமம். நல்லா புரிஞ்சுக்கலாம். பயபக்தியோடு படிக்கணும், பயபக்தியோடு இது கற்றுக்கொள்ளணும். சரியா? இதை என் மனசில் வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒருவரா இல்லையா? சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒருவரா இல்லையா? சொல்லுங்க. பாருங்கள், நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க? ஒருத்தர் தான் சொல்கிறீங்க இல்லையா? ஓகே. இப்போ பாருங்கள், 2 கருத்து வந்துருச்சு. ஒரு வகுப்பார் என்ன சொல்கிறாங்க? இல்லை 3 வேறேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகுப்பார் என்ன சொல்கிறாங்க? இல்லை 3 ஒன்று தான். இப்போ ஒரே கருத்தை எல்லாருமே சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இதை குறித்து பெருசாக ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் 2 கருத்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் கரெக்டாக இல்லையான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதையே பேஸ் பண்ணி இப்போ பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் புரிதலாம், 99% வச்சுக்கலாம், 99%ம் நம்ம கவனித்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன கவனித்து பார்த்தீங்கன்னா 99% கிறிஸ்தவர்கள் இப்போ எப்படி கண்டிஷன் அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் இருக்கணும் இல்லையா? சரி, இந்த விசுவாசத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெரிய ஒரு விசுவாசத்தில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பிரச்சனை இல்லை, 3 ஒருத்தர் தான், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு வகுப்பார். ஆனால் இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது, நிறைய பேர் எப்படி கவனிக்கிறாங்க, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி வேறன்னு கூட சில சபையார் பேசுகிறாங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும், இது என்ன என்பதை குறித்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நார்மலாக எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகிட்டையும் நம்ம போய் கேட்கும்போது, பிரதர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒருத்தரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன விளக்கம் தெரியுமா? பாருங்கள், 3 ஒருத்தர் தான். இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் தெரியுமா? பாருங்கள், அந்த முட்டை இருக்கு இல்லையா, முட்டை, அதில் பார்த்தீங்கன்னா 3 பாகம் இருக்குது. என்ன பாகம்? முதல்ல மேலே ஒரு ஓடு, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு வெள்ளைக்கரு, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு மஞ்சக்கரு இருக்கு இல்லையா? அப்போ இந்த 3 ஒரே ஒரு முட்டை தானே. அப்போ இதுக்குள்ளே 3 பொருள் இருக்குது, ஆனால் ஒன்று தான். அந்த மாதிரி தாங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அந்த மாதிரி தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்படி ஒரு வகுப்பார் ஒரு விளக்கம். இன்னொரு வகுப்பார் இதை விட சூப்பரான ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. எப்படி பாருங்க, இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி நல்ல உறைஞ்ச நிலையில் இருக்கிற போது பனிக்கட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் உருவுச்சுன்னா தண்ணி ஆகிடுது. அதுக்கப்புறம் அது கொதிக்க வச்சோம்னா என்ன ஆகிடுது? அது ஆவியாக போயிடுது. 3மே என்ன தான்? 3மே தண்ணி தானே. அப்போது ஒரே தண்ணி தான் 3 நிலையில் இருக்குது. அந்த மாதிரி தாங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்பார். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, சரியான ஒரு விளக்கம் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த திருத்துவத்தினுடைய கோட்பாடு பாருங்கள், 1 + 1 + 1 இது எவ்வளவு? 3 தானே. ஆனால் திருத்துவத்தை சொல்கிறவங்களுடைய கோட்பாடு அதில்ல. 1 + 1 + 1 = 1 தான். இப்போ கேள்வி நிறைய பேர் அதனால தான் கேட்குறாங்க, அப்போ அது எப்படி 1 + 1 + 1 அது எப்படி 1 ஆகும்? 3 தானே. அப்படி இல்லை. அப்போ நிறைய பேர் அல்ல, அந்த 3 தாங்க 1ங்கிறாங்க, அப்புறம் அந்த 1 தாங்க 3ங்கிறாங்க. இது என்ன விளக்கம்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒருவரே அப்படிங்கிறனுடைய கொள்கை கோட்பாடு என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் மையம். நல்லா புரிஞ்சுங்க, அவர் தான் பிதா. புரிஞ்சுங்களா? அவர் தான் பிதா. இப்போ அவர் தான் குமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு கொள்கை. இதுலேயும் நிறைய குழப்பம் இருக்குது.
ஆவியானவர் ஆவியானவர்னு சொல்லி நம்ம சொல்கிறோமே, நிறைய கூட்டங்கள் ஆவியானவர் இறங்குறார், ஆவியானவர் வந்துட்டு போகிறார் நல்லா சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஆவியானவர்ங்கிறது இயேசு கிறிஸ்துவை தான் ஆவியானவர்னு சொல்கிறாங்களா, இல்லை தனியாக ஒரு ஆவியானவர்னு சொல்கிறாங்களாங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அது அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயம் என்னென்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா பிதா அவர் பரலோகத்தில் இருந்தபோது பிதாவாக இருந்தார். இங்கே பூமிக்கு வந்தோன்னா குமாரன் ஆயிட்டாராம். இப்போ யாருக்கு குமாரன் ஆயிட்டாரு? அது ஒரு கேள்வி. அப்புறம் பரிசுத்த ஆவியானவராக போயிட்டார். அந்த மாதிரி அப்போ அவர் தான் இவர் தான் அவர், அப்போ மூவரும் இவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதா இந்த திரித்துவத்தினுடைய கோட்பாடு. சரிங்களா? ஸோ இது பைபிள் சத்தியத்தின்படி இந்த கோட்பாடு கரெக்டாக இல்லையான்னு நமக்கு தெரியணும். ஏன் இதை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம்? ஏன் இதை குறித்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது? நிறையா ஒரே பைபிள் வச்சுக்கிட்டு எல்லாருமே வெவ்வேறு போதகங்களை சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பைபிளில் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. எது உண்மை? ஒரு வகுப்பார் பிதா குமாரன் பரிசுத்தாவி வேறங்கிறாங்க, ஒரு வகுப்பார் ஒன்று அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு என்ன வழி சொல்லுங்க? ஒரே வழி, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் ஒருத்தரா 3 பேரா, அல்லது 3 பேரா ஒருத்தரா, நீங்கள் தான் பிதாவா, நீங்கள் தான் குமாரனா, நீங்கள் தான் பரிசுத்த ஆவியானவரா போயிட்டீங்களா? அப்போ பிதாங்கிறது யார்? நீங்கள் தான் அவரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நிறைய நம்ம கேட்கும்போது, இந்த கேள்விகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சீஷர்கள், அவங்க ஆண்டவரிடத்தில் அவர் பேசிகிட்டு இருந்தாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் நீங்கள் படித்து பாருங்கள், சுவிசேஷ புஸ்தகங்களில் அவர் அடிக்கடி பேசுகிற வார்த்தை என் பிதா அப்படிம்பார். என் பிதா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார். அப்போது இவங்களுக்கு அவர்கிட்ட பேசணும், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் வருது. அப்படி வரும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இங்கே ஆரம்பிக்கிறாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நம்மகிட்ட அவர் சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 5:37. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலமும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் இந்த பூமியில சீசர்கள்ட்ட பேசிட்டு இருக்கார். இவர் சொல்றார், என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து அவர் சாட்சி சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதில்லை, அவருடைய ரூபத்தையும் பார்த்ததில்லை, அவரை பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அவருடைய உருவத்தை நீங்க பார்த்ததில்லை, அவருடைய சத்தத்தை நீங்க கேட்டதில்லை. எப்படி? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க கேட்ட கேள்வியிலேயே இப்போ நம்ம சொன்ன நிறைய கருத்துக்கள் உடஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இவர் தான் பிதா, இப்போ அவர் தான் குமாரனா வந்திருக்கிறாருங்கிறது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேகருடைய போதனை. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறார்? என்னை அனுப்பின பிதா அவர் தான் என்னை குறித்து சாட்சி கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதில்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அப்படிங்கிறார். அதே யோவான் 1 18 பாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஒரு காலம் கண்டதில்லைங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். தயவு செய்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிங்க, முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும், கட்டாயமாக வரும். எல்லா கேள்விகளுக்கும் 4 பாகத்துக்குள்ள முடிவு வந்துடும். பொறுமையாக உட்காந்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் இந்த 4 பாகத்தில் விடை வந்துடும். தயவு செய்து நோட்ஸ் எடுத்துங்க. சரியா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கலாம். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த இடத்துல ஒரு போதும் நெவர்ன்ட்டார், யாருமே பார்த்ததில்லை, அவருடைய சத்தத்தை கேட்டதில்லைங்கிற போது, நாம் ஒருவேளை வேதத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய வசனங்களை பரிச்சயமானவர்களாக இருந்தால் ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அப்படின்னா அவருடைய சத்தத்தை கூட கேட்டதில்லைன்னா ஆதாம் கிட்ட பேசுனது யாரு? இல்லையா? அப்புறம் ஆபிரகாம் கிட்ட பேசுனது யார்? மோசே கிட்ட பேசுனது யார்? மற்றும் பல பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் முற்பிதாக்கள், அவங்க கிட்டலாம் யார் பேசுனது தெரியணுமா இல்லையா? ஆண்டவர் முதல் வருகையில் கிளியராக சொல்லிட்டார், என் பிதாவை ஒருத்தரும் பார்த்ததில்லை,
அவருடைய சத்தத்தை கேட்டதில்லைங்கிற போது, அந்த சத்தத்தையே கேட்டதில்லைங்கிற போது, அப்போ ஆதாம் யார்கிட்ட பேசினார்? எத்தனை வசனம் படிச்சிருக்கிறோம்? தேவன் ஆதாமை நோக்கி, தேவன் ஆபிரகாமை நோக்கி, மோசேயை நோக்கி, நல்ல சில வசனங்கள் படிக்கிறோம் இல்லையா? அப்போது பிதாவாகிய தேவன் பேசுகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், இப்போ நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க அதிகாரி. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் கரெக்ட். புரியுதுங்களா? அவர் பிதாவை குறித்து என்ன பேசுகிறாரோ அது கரெக்டு, குமாரனை குறித்து என்ன பேசுகிறாரோ அது கரெக்டு, பரிசுத்தாவை குறித்து என்ன பேசுகிறாரோ அது கரெக்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கரெக்டு. அவரை ஃபாலோ பண்ணி யார் சரியாக புரிந்து கொள்கிறாங்களோ அவங்க தான் கரெக்டு. இப்போ நம்ம கரெக்டாக தப்பா இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ ஆண்டவர்கிட்டயே நம்ம போகலாம். இதை ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டாயமாக செஞ்சிருவார், நமக்கு தெளிவுபடுத்திடுவார். ஒன்றும் வேண்டாம், ஒரு வசனங்களை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாலே போதும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம அப்படியே கீழேயே போயிட்டு இருந்தோம். இப்போ மாடி மேலே போய் மாடி மேலே சில ஆச்சரியமான விஷயங்களெல்லாம் நமக்கு இது மேலே இருக்குது தெரியல. இப்போ நம்ம மேலே போகிறோம். வாங்க படிக்கட்டில் மேலே போகலாம். ஒவ்வொரு வசனமாக மேலே போய் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஆண்டவர் இதை குறித்து ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். இப்போ நம்ம அதை கேட்பதற்கு ரெடியாக இருக்கலாம். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அந்த ஜனங்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மிகுந்த அதிகாரமுடையவராகலாம் பேசுகிறார். இப்போ அவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். என்ன இவர் என்ன அதிகாரம் இதில் பேசுகிறாரு, ரொம்ப அதிகாரமுடையவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே உரிய ஒரு வைராக்கியம் இருக்கும் இல்லையா? அவங்க ஒரு நாள் கேட்குறாங்க, அம்மா இவ்வளோ பேசுகிறீங்களே, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை விட நீங்கள் பெரியாளா அப்படின்னு கேட்டாங்க. யோவான் 8:53 கவனிச்சு பாருங்கள். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் விட நீங்கள் பெரியாளா? அவர் மரித்தார், அவரே மரிச்சிட்டார், தீர்க்கதரிசிகளையும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் முற்பிதா அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததி தான் இவங்கன்னு தெரியுது, ஆபிரகாம் தான் உங்களுக்கு முற்பிதான்னு தெரியுது. இப்போ போய் கேட்குறேன், எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமை விட நீங்கள் பெரியாளா? அப்போது ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை சொன்னார். கவனிக்கலாம் பாருங்க. யோவான் 8:56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். பாருங்க, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். கவனிக்கிறீங்களா? என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் முற்பிதான்னு சொல்கிற ஆபிரகாமே என்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கார் தெரியுமா? ஒரு நாள் என்னை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருக்கார். அதுதான் கண்டு களி கூறுறது. புரியுதா? நீங்கள் சொல்கிற முற்பிதாவாகிய ஆபிரகாமே என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். கவனிக்கிறீங்களா? உடனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி 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 உங்களை பார்த்துருக்காரு? உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே. அவருக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மரித்தவர், உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே, எப்படி நீங்கள் ஆபிரகாமை பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க? அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார் பாருங்க. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 8:58 உடனே அவங்களுக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்கும். இவர் இப்போ தான் பிறந்திருக்காரு, தச்சனுடைய மகன், யோசேப்பு மரியம்மா பிறந்தவர். அதில் பார்த்துட்டு இருக்கிற இவர் என்ன திடீர்னு என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கேன், நீங்கள் சொல்கிற ஆபிரகாமை என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், கண்டு களி கூர்ந்தார். அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களால் இதைய கிரகிக்கவே முடியாது, கல் எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. பாருங்க, அப்போ அவர் பேசுறது அவங்களுக்கு ஒரு பைத்தியகாரத்தனம் மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது நான் 1925 காந்தியடிகளோடு நான் பேசிகிட்டு இருந்த போதுன்னு இப்போ பேசுனா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? என்னைவன் அப்படி தானே பார்ப்பீங்க. இவர் என்ன திடீர்னு இப்படி பேசுகிறாரு இல்லையா? 1925 எங்கே, காந்தியடிகள் செத்து போனது எங்கே, எப்போ செத்து போனார் இல்லையா? அப்போது அந்த மாதிரி தான். அப்போ பாருங்கள், அவங்க எப்படி நினச்சிட்டாங்கன்னா இவர் ஏதோ உளறிட்டு இருக்கார் அந்த மாதிரி. ஆண்டவர் தெளிவாக சொன்னார். இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? அப்படியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பார்க்கணும்னு நினச்சாரா? பார்த்துருக்காரா? இதுதாங்க கேள்வி. அப்போ ஆபிரகாமை இயேசு கிறிஸ்து பார்த்துருக்காரா? அல்லது இயேசு கிறிஸ்துவை
ஆபிரகாம் பார்த்துருக்காரா? ஆமான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் சொல்கிற ஆபிரகாமை என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். கண்டு களி கூர்ந்தான், ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கு தாங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் படிச்சோமா இல்லையா? நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த உங்களுக்கு கிரகிக்க முடியல இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களையும் அவைகளே. இப்போ ஆண்டவரே சொல்லிட்டார், என்ன ஆபிரகாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், பார்த்துட்டார். இப்போ அவரை குறித்து சாட்சி கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? வேத வாக்கியங்கள். இப்போ என்ன செய்யணும்? அப்படி பார்த்தாரா இல்லையாங்கிறத பைபிளுக்குள்ளே போனோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நேரம் எங்கே போகலாம்? வாங்க, எங்கே போகலாம்? ஆதி ஆகமத்துக்கு போகலாம். என்ன ஆதி ஆகமத்தில் தானே ஆபிரகாமுடைய ஹிஸ்ட்ரி இருக்கு. அதில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நல்லா படித்த மூத்த சகோதரர்கள் டக்குன்னு சொல்லிடுவாங்க எந்த இடத்துல ஆபிரகாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தாருங்கிறது மட்டும் இல்லை, கண்டு களி கூர்ந்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு பார்த்து. அப்படியே நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை ஆதி ஆகமத்தில் கொண்டு போய் வச்சோம்னா, ஒரு முறை ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். எங்கே இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆதி ஆகமம் 18ஆம் அதிகாரம் பாருங்க. பின்பு 1ஆம் வசனம், கர்த்தர் மம்ரேயின் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசல் உட்கார்ந்து இருக்கும்போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறாராம். பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவருக்கு எதிர வந்து நிற்கிறாங்க. அவர்களை கண்ட உடனே அவர் கூடார வாசலிருந்து ஓடி வந்து எதிர்கொண்டு போய் பாருங்க, தரமட்டு குனிறார், அப்படியே வணங்குறார் 3 பேர்த்த. அப்போ தூரத்துலேருந்து 3 பேர் வர்றாங்க. இட்டுத்துணி குடுகுடுன்னு ஓடி போய் ஒருத்தர் வணங்குறாருன்னா என்ன அர்த்தம்? வணங்கிட்டு அதில் ஒருத்தரை பார்த்து சொல்கிறார் பாருங்க. அது அவன் 18:3 பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் தயவுசெய்து என்னை விட்டு போகாதீங்க, இருங்க கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. அப்போது 3 பேர் வந்திருக்காங்க. இப்போ தரை மட்டும் குனிறார் ஓடி போய். அப்போ ஆண்டவன் மாறேன்னு தானே கூப்பிட்டுருக்கணும். ஆனால் எப்படி கூப்பிட்றார்? ஆண்டவரே அப்படின்னா புரியுதா? இது நம்முடைய தமிழில் இருந்தால் கூட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தை இல்லையா? ஆண்டவரே அப்படின்னா அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் அவருக்கு ரொம்ப 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 பரிச்சயமானவர். அவர் குனிகிற அளவுக்கு ரொம்ப மேலானவர். நல்லா புரிஞ்சுக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கலாம். யார் தெரியுமா வந்தது? உட்கார வச்சு தயவு செய்து என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி ஒரு கொளுத்த கன்றை அடித்து சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் 2 பேர் வந்து சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு போகிறதில்ல. நம்ம பின்னாடி வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இப்போ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்லே வந்தது யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானா? அப்படிங்கிறத விட கவனிங்க, ஆபிரகாம் 75 வயசாக இருக்கும்போது, குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவர் பக்கத்தில் போய், நல்லா புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அப்படியே தோள் மேலே கை போட்ட மாதிரி, ஆபிரகாமே உன்னை நான் பார்த்துட்டே இருக்கிறப்பா, நீ வந்து தேவனுடைய ஒரு மகாபெரிய ஒரு கிருபைக்காக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். இதை மைண்டில் சொல்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். நல்லா புரிஞ்சுங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கிறேன்னு சொன்னவர் வந்திருக்காருங்க 25 வருஷம் கழிச்சு. புரியுதா? அதனால தான் நம்ம வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும்போது ஒரு யாராவது நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒருத்தர் வந்தால் உடனே கதவை திறந்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டோம். முதல்ல அவங்க யாருன்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் யார்? உடனே முகம் கொஞ்சம் சுருங்கிடும். அப்புறம் அவங்க எதாவது சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிடலாமா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் தான் சிந்திப்போம். ஆனால் திடீர்னு ஒருத்தர் வர்றாங்க, ஐயோ வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம்னா என்ன அர்த்தம்? அப்போது அவர்களை நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்முடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கணும். 2வது அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கணும் இல்லையா? அதே கண்டிஷன் தான் இங்கே. 25 வருஷங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கிறேன்னு சொன்னவர் வந்திருக்கார். சொன்னவர் தாங்க கிறிஸ்து. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் சொல்கிற ஆபிரகாம்
என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் இல்லையா? அந்த ஆபிரகாம் தான் பாருங்க, தான் இருந்த ஊரை விட்டுட்டு கானான் தேசத்துக்கு 1300 கிலோமீட்டர் தூரம் போகிறார். விசுவாசிச்சு போகிறார். படிக்கிறோம் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படித்தான் நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் சொல்கிற ஆபிரகாம் என்னை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தார், கண்டு களி கூர்ந்தார். எங்கன்னா இந்த இடத்துல தான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்து சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக அங்கே சொல்லிட்டு போகிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளலாம். என்ன புரிந்து கொள்ளலாம்? பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே இருந்திருக்கார். பாருங்க, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் குழந்தையா வந்து பிறந்துட்டார், அதுக்கப்புறம் காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய நிலைமை என்ன? பரலோகத்தில் இருந்தாரா இல்லை வேற எங்கேயாவது இப்போ வேலை இருந்தாரா என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இங்கே தான் இருந்திருக்காரு பாருங்க. அப்புறம் ஆபிரகாமை கூப்பிட்டவனே அவர் தான். அதனால தான் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஓகே, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கிறாங்க பாருங்க. ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரேல் ஜனங்கள். இவங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு இஸ்ரேல்னு பேர். இஸ்ரேல் பிறந்தவங்க தான் 12 பேர், 12 கோத்திரம் இஸ்ரேல் ஜனங்கள். இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது தேவன் முற்பிதாக்களுக்கு செய்த அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறார். அப்படி வழி நடத்திட்டு வர்ற ஒரு விஷயத்தை மிக சுருக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கொரிந்தியர் நிருபத்தில் அவர் நமக்கு பதிவு செய்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க எதை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல இதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். ஞாபகம் இருக்குங்களா? எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இது எந்த இடத்தை குறித்து பேசுகிறார் ஞாபகம் வருதா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்திட்டு வந்த விதம், மோசே மூலம் தேவன் வழி நடத்திட்டு வரார். அப்போது பாருங்கள், மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நல்லா கவனிங்க, அவங்களோடையே ஒரு ஞான கண்மலை போயிட்டு இருந்ததா? அந்த கண்மலைக்கு பேர் என்ன? கிறிஸ்துவே. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழி நடந்து வந்த அந்த வழிப்பிரயாணங்கள் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களோடையே தாங்க போயிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவங்களுக்கும் தெரியல, இப்போ நமக்கும் தெரியல. இப்போ நமக்கு தெரிய வைக்கிறார். சரியா? அவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து கூடவே போனாராம். ஞான கண்மலை அப்படின்னு பேர். பாருங்க, அந்த கண்மலை அட்டு சொன்ன தண்ணீர் வந்து இது ஒரு பெரிய நிழல். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஞான கண்மலை. அப்படின்னா அந்த கண்மலையிலும் தான் ஜீவ தண்ணீர் வருது, ஜீவன் வருது. அப்போ அந்த ஜீவன் நமக்கு கிடைக்கணும், அதை பருகி நம்ம கிறிஸ்துவோட ஜீவனோடு இருக்கணும். அப்படின்னா அந்த கண்மலை அடிக்கப்படணும். அடிச்சாங்க, தண்ணி வந்தது. அதே மாதிரி தான் நம்முடைய ஞான கண்மலையாகிய கிறிஸ்து ஒரு முறை அவர் அடிக்கப்பட்டார். இப்போ அவர்கிட்ட இருந்து தாங்க ஜீவன் வந்துட்டே இருக்கு. இது ஒரு நிழல், நல்லா புரிஞ்சுக்க, இது நிழல். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்பவம். அந்த சம்பவத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களோடையே ஒருத்தர் போயிட்டு இருந்தாருங்க, அவர் பேர் ஞான கண்மலை, அந்த கண்மலைக்கு பேர் கிறிஸ்து. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாமா? இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களோடையே போயிட்டு இருந்தார். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படியா, நம்ம எத்தனை முறை யாத்திரா நம்ம படிச்சிருக்கிறோம், அவர் இயேசு கிறிஸ்து போன மாதிரியே தெரியலையே. இப்போ தெரிஞ்சிரு பாருங்க கொஞ்சம் நேரத்தில். இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். இவ்வளவு தூரம் நன்மை செய்கிறார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களை அவங்களுக்கு செஞ்ச மாதிரி வேறு எந்த ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்யலை. பகலில் மேகஸ்தம்பம்,
இரவில் அக்கினி ஸ்தம்பம், செருப்பு தேயிலை இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு வேணுங்கிற போது மன்னா, கறி வேணுங்கிற போது காடை. எந்த ஜனமும் அவங்கள ஜெயிக்க முடியல. புரியுது? பராக்கிரம ஜனங்களாக போயிட்டுருக்குறான். இவ்வளோ நன்மை செஞ்சும் பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:5 அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. பார்த்தீங்களா? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் என்ன செய்யலையா? பிரியமாக இருந்ததில்லை அப்படிங்கிறார். இப்போனா நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியா? ஏன் அப்படி? ஏன் தேவன் அவங்களை பிரியமாக தானே கூட்டிகிட்டு வந்தார், ஏன் பிரியமாக இல்லை? அடுத்த வசனம் பாருங்கள். ஆதலால் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்திலே செத்தாங்களாம். அடுத்தது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் எல்லாம் நமக்கு என்னவா இருக்கான்? ஒரு திருஷ்டாந்தங்களாக இருக்கு. ஒரு திருஷ்டாந்தமாக இருக்குதான். அவங்க தப்பு பண்ண மாதிரி, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பற்றக்கூடாது. அதனால அவங்க லைஃபே நமக்கு ஒரு முன்னடையாளமாக தேவன் வைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்தது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதுங்கள். திரும்ப நமக்கு சொல்லிட்டே வர்றார். அவங்க ஆசைப்பட்டபடி நீங்கள் ஆசைப்படாதீங்க, அவங்க விக்கிரக ஆராதனைக்காரர் ஆன மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்க. அடுத்தது வாசிக்கலாம் பாருங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனாங்க. அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அப்படியே வரிசையாக சொல்லிட்டு திடீர்னு ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, யார டைரக்டாகவே சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்றார். இப்போ 2 இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சாச்சு. என்ன இன்ஃபர்மேஷன்? இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடந்து போகையில், புரியுதுங்களா, வழி நடந்து போகையில் கிறிஸ்து கூடவே போயிட்டு இருந்திருக்கார். அவங்களுக்கு முழுசு பராமரிப்பு அவர் தான். ஆனால் யாருக்குமே தெரியாது அவர் தான் பண்ணுறாருன்னு. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் அவரை பரீட்சை பார்த்தாங்களாம். பரீட்சை பார்க்குறதுனா புரியுது இல்லையா? கோபப்படுத்துறது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த டைமில் என்ன வந்திருக்கு? கூட போயிருக்கார், பராமரிச்சிருக்கார். அதே சமயத்தில் அவருக்கு கோபம் வந்திருக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய முரட்டாட்டம், விக்கிரக ஆராதனை, புரியுதுங்களா, அதை சகிக்காமல் என்ன செய்கிறார்? அவருக்கு ஒரு கோபம் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்படியா? அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் கூடயே போயிட்டு இருந்தாருன்னு படிக்கிறோம். எந்த மாதிரி போனார்? ஒரு மனுஷர் மாதிரி போனாரா, அல்லது ஒரு கடவுள் மாதிரி அசிரீரி மாதிரி போனாரா, அல்லது கூட யாராவது தூதர் மாதிரி போனாரான்னு தெரியல. இப்போ இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு குழு மட்டும், கூட போனாருங்கிறது ஒரு குழு. இன்னொன்று என்னென்னா, அவருக்கு கோபம் வந்திருக்கு. இப்போ எந்த இடத்துல யார் கோபப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் தான் கிறிஸ்துவன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? அப்போ தேவன் மோசையை கூப்பிட்டு, பாருப்பா, நான் பத்திரமா இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்த்த போகிறோம். அப்படி வழி முழுவதும் உங்களை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்புகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாருங்க, யாத்திராகம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும், பாருங்க சொல்றார், வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கவனிக்கிறீங்களா? ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். உனக்கு முன்னாடி அவர் இருப்பார். யார்கிட்ட சொல்றார்? மோசே கிட்ட சொல்றார், உனக்கு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்கிறார். பாருங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் சமூகத்தில். ஏன்னா அவர் வாக்குக்கு செவி கொடு. அவர் என்ன சொல்கிறார் அதை கேளு. அவரை கோபப்படுத்திடாத. பார்த்தீங்களா? என்ன பண்ணிடாதே? அவரை கோபப்படுத்திடாத. உன் துரோகங்களை அவர் பொறுக்க மாட்டார். தேவன் சொல்கிறாரா, நானாவது பொறுத்துக்குவேன், ஆனால் அவர் பொறுக்க மாட்டார் உங்கள் துரோகங்களை எல்லாம். ஏன் தெரியுமா? என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. பைபிள் வசனம், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. தேவன் சொல்கிறாராம். இப்போ மோசையை பார்த்து சொல்கிறார், உங்கள் துரோகங்களை எல்லாம் அவர் பொறுத்துக்க மாட்டார். அவர் வாக்குக்கு நீ செவி கொடு. அவரை கோபப்படுத்திடாத. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை பண்ணும்போது அங்கே கோபப்பட்டது யாருன்னு படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரீட்சை பார்த்தாங்க,
பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். படிக்கிறோம் இல்லையா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வெளிநடந்து போகல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களோடைய போனார். மோசேக்கு முன்னாடி போனார். என்ன மாற போனார்னு பைபிள் சொல்லுதுன்னா ஒரு பிரதான தூதராக முன்னாடி போயிட்டுருக்கார். புரியுதுங்களா? ஒரு பிரதான தூதரா. இதை இனி நீங்கள் யாத்திராகமம் படித்து பாருங்கள், நல்லாவே புரியும். செங்கடலை பிளக்குது. அந்த சூழ்நிலை தெரியும் இல்லையா? முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய இராணுவம். ஜனங்க கொந்தளிக்கிறாங்க. மோசே கிட்ட சொல்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன, அதை நீட்டு. அப்படியே செங்கடல் பிளக்குது. ஜனங்கள் உள்ளே போகிறாங்க இல்லையா? அந்த ஒரு சின்ன கடல், அதில் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது பின்னாடி பார்வோனுடைய இராணுவம் வந்துட்டுருக்கு. பயந்துக்கிறாங்க. வசனம் படிச்சிருக்கீங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். புரியுதா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா முன்னாடி போயிட்டு இருந்திருக்கார். பிளக்குது, அதிசயம் நடக்குது, ஜனங்க போகிறாங்க. பின்னாடி பிரச்சனை, அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறாருங்க. என்ன தெரியுமா? அந்த பிரிந்த செங்கடல் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒன்றா சேர்ந்தது. பார்வோனுடைய மொத்த இராணுவம் அதில் என்ன ஆயிடுச்சான்? வாஷ் அவுட் ஆகி போயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை முற்றும் முடிய வழி நடத்தினதே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க. ஆனால் அங்கே அவர் இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. ஒரு பிரதான தூதராக அந்த வேலையை அங்கே செஞ்சுட்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இயேசு கிறிஸ்து தூதரா? தூதர்னு சொல்கிறீங்களா? பைபிள் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் தூதர்னா ஏதோ ஒரு சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர்னா அமெரிக்காவையே ரெப்ரசன்ட் பண்ணுறவர்னு அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரியை கவனிங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் அப்படின்னா இந்தியாவை ஒரு நாட்டையே ரெப்ரசன்ட் பண்ணுறவர். இட் இஸ் ஈக்குவல் டு கேபினட் மினிஸ்டர். ராஜாங்க மந்திரிக்கு இணையான பதவி. அது சாதாரணமான விஷயம் இல்லை. அம்பாசிடர் சொல்கிறோம் இல்லையா? அம்பாசிடர்னா நமக்கு அம்பாசிடர் கார் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அம்பாசிடர்னா பிரதான தூதுவர். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? பிதாவாகிய தேவனுடைய பிரதான தூதுவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வேலை செய்கிறார், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே. அதனால தான் தேவன் சொல்கிறாரா, அவரை கோபப்படுத்திடாத, உங்கள் துரோகங்கள் எல்லாம் அவர் பொறுத்துக்க மாட்டார், என்னுடைய நாமம் அவர் உள்ளத்தில் இருக்குது. அதனால தான் முதல் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது என் பிதாவின் நாமத்தினால தாங்க வந்தேன்னார். நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற என் பிதாவின் நாமத்தினால தான் வந்தேன், ஆனால் நீங்கள் யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, இதனுடைய கன்சாலிடேஷன் ரிப்போர்ட் எப்படி வழி நடத்தினாருங்கிறத ஏசாயா எழுதுகிறார் பாருங்க. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவருடைய தேவனுடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் பழைய காலத்தில் அவர்களை தூக்கி சுமந்து வந்தாராம். அதனால தான் அடிக்கடி நம்ம பிரசங்கத்தில் சொல்கிறது உண்டு, இஸ்ரேல் ஜனங்கள் என்னமோ போயிட்டு இருந்தது வனாந்தரம் தான், ஆனால் ஒரு பங்களாவுக்குள்ளே என்ன வசதி இருக்கிறோ அத்தனை வசதியும் வனாந்தரத்தில் தேவன் செஞ்சு கொடுத்தார். பாருங்கள், செருப்பு கூட தேயில தூக்கிட்டு வந்திருக்கார். என்ன நடந்தது தெரியுமா? அதிலேயே 10ஆம் வசனம் பாருங்கள். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்தாவியை விசனப்படுத்தினதுனால அவரே அவர்களுக்கு என்னவா மாறிட்டார்? இப்போ சத்துருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். கவனிங்க, தூக்கிட்டு வந்தார். இந்த ஜனங்க ஓவர் முரட்டாட்டம் பொத்துன்னு கேள்விப்பட்டார். அவரே அவர்களுக்கு சத்துருவாக மாறினாரா. அதனால தான் கொள்ளிவாய் சர்ப்பம் விட்டு அடிச்சிட்டார். சாங்க எல்லாரும். நீங்கள் எந்த காலத்தில் திருந்த மாட்டீங்க. எவ்வளவு மேன்மையான கடவுளுக்குரிய காரியங்களுக்குள்ளே நான் உங்களை வழிநடத்தும் போது நீங்கள் மறுபடியும் அதே கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்கிறீங்க, விக்கிரகாரனை முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் லாய்க்கில்லை. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் எங்களை அழிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தீங்களா, எங்கள் குழந்தை குட்டிகளெல்லாம் சாக வைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தீங்களான்னு மோசைகிட்டெல்லாம் பயங்கரமாக அவர்கள் அதாவது கலகம் பண்ணுறாங்க. மோசே போய் யாரை பார்த்து பேசியிருப்பார்? அப்போது கவனிச்சு பாருங்கள்.
அப்போ மோசே யாரை பார்த்துருப்பார்? பயங்கர கோபம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். பரீட்சை பார்த்தாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்க. இப்போ மோசே போய் பேசுகிறார். இப்போ என்ன பிரச்சனைனா அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தெரியல, இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு போனது தெரியல, ஒரு பிரதான தூதராக வேலை செய்கிறாங்க. மோசேக்குமா தெரியல. அப்போ மோசே யாரை பார்த்தார்? அது வேணும் இல்லையா? இப்போ வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அவர் எங்கும், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். கவனிங்க, அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். புரியுதா? அவன் கர்த்தரை காண்கிறான்னு சொல்லல, அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறானா. புரியுதுங்களா? அப்போ மோசே யாரை பார்த்து பேசிட்டு இருந்திருக்காருன்னா, கர்த்தருடைய சாயல் ஒருத்தர் இருந்தாராங்க, அவரை தாங்க பார்த்து பேசிட்டு இருந்திருக்கார். அவர் தான் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார். அவர் தான் இப்படி போ அப்படி போன்னு சொல்றார். இதை எத்தனை சொன்னார்? அவருக்கு நீ செவி கொடு, உனக்கு முன்னாடி அவரை அனுப்புறேன், அவருக்கு நீ செவி கொடு, அவரை கோவப்படுத்திடாதீங்க, உங்க துரோகங்களை பொறுத்துக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்போ மோசே யாரை பார்த்தாருன்னா, கர்த்தருடைய சாயலை பார்த்தாராம். அப்போ கர்த்தருடைய சாயல் யாருங்க அப்படின்னா, புரியுதா? கர்த்தரை பார்க்கல, கர்த்தருடைய சாயலை பார்க்குறார். கர்த்தருடைய சாயல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சாயல். யார் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு தெளிவாக வசனத்தில் சொல்லியிருக்காருங்க. பிதாவாகிய தேவனுடைய சாயலில் ஒரே ஒருத்தர் தாங்க, வானத்திலும் பூமியிலும் எங்கே போனாலும் சரி ஒருத்தர் தான். அவர் யார்? பவுல் எழுதுறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற, புரியுதுங்களா? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. புரியுதுங்களா? அப்போ ஒரே ஒருத்தர் யாருன்னா, தேவனுடைய சாயலா இருக்கிற ஒரே ஒருத்தர் கிறிஸ்து தான். அப்படின்னா மோசே யாரை பார்த்திருக்கார்? ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். யாரை பார்த்திருக்கார்? கரெக்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்தார். ஆனா உலக ரட்சகர் இல்லையா, தாவீதின் வேர் அப்படியெல்லாம் தெரியல. அன்றைக்கு அவர்களை வழி நடத்துகிற பிதாவாகிய தேவனுடைய பிரதான தூதரா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசேக்கு முன்னாடி நிற்கிறார். தேவன் போலயே பேசிட்டு இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ மோசே பாருங்க, கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இந்த விஷயத்தை தாங்க சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் மறைச்சிருக்கான். பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனசை குருடாக்கிட்டான் இன்னைக்கு. அதனால தாங்க இந்த மகா பெரிய சத்தியங்களுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கண்டுபிடிக்க முடியாதபடி கண்ணையே குருடாக்கிட்டானா சாத்தான். கிறிஸ்தவ மண்டலம் சுத்தமாக கண்ணையே குருடாக்கி வச்சிருக்கான். இப்படிப்பட்ட சத்தியங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. கண்ணை திறந்தவனை பார்த்துருமில்ல, நம்முடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான். அதுக்கு பதிலாக வேற என்னென்னத்தையோ காட்டுறான். இந்த பூமியில் ஆசை, ஆடம்பரம் இல்லையா, பெரிய பெரிய களியாட்டுக்கள், இதை அதிகமாக காட்டுறான். நம்முடைய பாவ சந்தோஷங்கள், சுயநலம் அப்படி முன்னாடி தூக்கி வச்சு காட்டுறான் எல்லாத்துக்கிட்டையும். உண்மையான சத்தியத்தை உள்ளே போய் பார்க்கறதுக்கு யாரையும் அவன் அனுமதிக்கிறது இல்லை. கவனிக்கலாமா? இந்த மாதிரி வேலை தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப தெளிவாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினார். மோசே இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்தார். நல்லா புரிஞ்சுக்கலாம். பிரதான தூதர். அப்போ கர்த்தருடைய சாயல்ங்கிறது யாருன்னு புரிஞ்சுட்டோம் இல்லையா? அதுக்கு வசனமே நமக்கு சாட்சி இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வேலை செஞ்சுருக்காருன்னா, ஒரு பிரதான தூதராக இருந்து அவர் வேலை செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா எவிடன்ஸ் வருது பாருங்க பின்னாடி. இது 2வது ப்ரூஃப். 3வது, இதே இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பி தான் ஆபிரகாம் இருக்கா இல்லையா? இந்த ஆபிரகாமுக்கு அவர் தானே கூப்பிட்டாரு, போய் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனார். சரியான உற்பவ கால திட்டத்தில் ஈசாக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார்? அதே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர். பாருங்க எங்க ஆரம்பிக்கிறது எப்படி பாருங்க. ஆதியாகமம் 22:11. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமை கூப்பிடுறார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கவனிச்சு பாருங்க, ஒரு பெரிய பலி செலுத்துன்னு சொல்றார். இவங்களும் போறாங்க. போய் தன்னுடைய மகனை படுக்க வச்சு கையை ஓங்குறார் பலி செலுத்துறதுக்கு. அப்படி செய்யும்போது திடீர்னு இப்போ
இவர் தான் கூப்பிட்டவர், கர்த்தருடைய தூதனானவர் தான் கூப்பிடுறார். இப்போ பாருங்கள், அதே கர்த்தருடைய தூதனானவர் மறுபடியும் இதோ அப்படின்னு கூப்பிட்டு, அப்பொழுது அவர் உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேனார். கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. கவனிங்க, இப்போ யார் பேசிட்டு இருக்கிறது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், படிக்கிறோம் இல்லையா, வானத்திலிருந்து ஆபிரகாமேன்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு பாருங்க, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல், கொஞ்சம் கவனிங்க, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்ப அறிந்திருக்கிறேன். அதாவது கர்த்தருடைய தூதனானவர் தான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து பிள்ளையாண்டான் மேல் கையை போச்சிடாத, ஐயோ அவனை வெட்டிடாத. என்ன மாதிரி ஒரு மனுஷன் நீ? உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராம, உன் ஒரே பையனு கூட பார்க்காம நீ வெற்றக்கு துணிஞ்சிட்டியே. நீ எவ்வளவு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். யார் சொல்றது? யார் சொல்றதுங்க? கர்த்தருடைய தூதனானவர் சொல்றார். இவர் தான் தொடக்கத்தில் போய் நீ போய் உன் மகனை பலி கொடுன்னு சொன்னவர் இவர் தான், தேவனுடைய சார்பா. இப்ப சொல்றார், வெட்டாத, நீ வெற்ற, நீ எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண போற நீ அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் இன்னொரு கேள்வி கூட இருக்கு. பேசிட்டு இருக்கிறது கர்த்தருடைய தூதனானவர். இப்போ அவர் என்ன சொல்றார் பாருங்க, உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். இப்போ ஆக்சுவலாக ஆபிரகாம் தன்னுடைய மகனை யாருக்கு ஒப்பு கொடுத்தாருமா? தேவனுக்கா தூதருக்கா? தேவனுக்கு தான் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அங்க தூதன் என்ன சொல்றார்? எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். இது எப்படி சாத்தியம்? தேவன் மேல் இருக்காரு, இப்ப தூதன் கீழ் இருக்கார். இப்ப என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப தூதன் சொல்றார், நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். புரியுதுங்களா? அப்ப தேவனுக்கு அவர் பலி செலுத்தினாரா, தூதருக்கு பலி செலுத்தினாரா? இந்த கேள்விக்கு விடை அடுத்த வசனத்தில் தாங்க வருது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அன்புக்குரிய சொல்? ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், தயவு செய்து கவனிங்க. இப்போ அவர் தன்னுடைய மகனை பலி செலுத்த துணிந்த உடனே இப்போ அதே தூதனானவர் 2ஆம் முறை வானத்திலிருந்து கூப்பிட்டு என்ன சொல்றார்? நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் இந்த காரியத்தை நீ செய்தபடியால், கவனிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். இது நம்ம 2ஆம் உலக சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு மகா பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறார். அதனுடைய பேஸ் தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இல்லையா? 2 சந்ததி வெளியே வரணும், அதுக்கு தான் 2ஆம் உலகம். ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணல். வானத்து நட்சத்திரங்கிறது திருச்சபை, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய திருச்சபை. கடற்கரை மணல்ங்கிறது பூலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள், முற்பிதாக்குடைய தலைமையில். கொஞ்சம் கவனிக்கலாம். அப்போ இதுதான் அந்த சென்டர் கோர். இப்போ அதை சொல்லிட்டு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், கவனிங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கப்படும் என்று யார் பேசிட்டு இருக்கிறது? கர்த்தர் பேசல, கர்த்தருடைய தூதன் பேசிட்டு இருக்கார். என்ன பேசுறார் பாருங்க. நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சார். இப்ப என்ன சொல்றார்? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை மலர்த்தனை போலன்னு சொல்லிட்டு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று, கவனிக்கிறீங்களா? அந்த கடைசி வார்த்தையை கொஞ்சம் உற்று கவனிங்க. என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது. அப்படி நான் சொல்றேன்னு சொல்ல, தூதன் அப்படி சொல்ல. இப்படி நான் பேசுறதெல்லாம் யார் உனக்கு சொல்றது? கர்த்தர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரோ அவருடைய தூதுவரா நான் உனக்கு அப்படியே சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்களா? அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ பிரதான தூதராக நின்று பேசுறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அதைத்தான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். அதைத்தான் சொன்னார், கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்முடைய நாட்டு ஜனாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் சுதந்திர தினத்தன்னைக்கு டெல்லியில் என்ன செய்வார்னா, ஒரு சுதந்திர தின உரையாற்றுவார் நாட்டு மக்களுக்கு. ஒரு ஹிந்தியிலையோ அல்லது இங்கிலீஷ்லையோ. ஒரு வேளை ஹிந்தியிலேயே உரையாற்றார்னு வச்சுங்களேன்.
அப்போது இது வந்து அன்னைக்கு சாயங்காலம் தூர்தர்ஷன் டிவியில் என்ன செய்வாங்க, அதாவது நம்முடைய ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுதலினுடைய தமிழாக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்றா அந்த டிவி டைரக்டரோ அல்லது அங்கே செய்தி வாசிக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா அது வாசிப்பாங்க. இது வந்து தூர்தர்ஷன் டிவியில். இப்போ நமக்கு வந்து தூர்தர்ஷன் டிவி எல்லாம் மறந்து போயிருக்கும். ஏன், நம்ம தூர்தர்ஷன் டிவியே பார்க்கறதில்ல இல்லையா, பொதிகை டிவியெல்லாம் பார்க்கறதில்ல. டிவி அப்போ நமக்கெல்லாம் இப்போ என்ன போச்சுன்னா கேளிக்கை டிவி நிறைய வந்துருச்சு இல்லையா, அதைத்தான் அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம், தூர்தர்ஷன்லாம் பார்க்கறதில்ல. ஆனாலும் இது வந்து காலங்காலமாக நடைமுறை. இப்போ பாருங்கள், ஜனாதிபதி எப்படி தெரியுமா பேசுவார், இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாகிய நான் வந்து குடிமக்களாகி உங்களுக்கு நான் ஒரு வாழ்த்து செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்தியில் சொல்கிறத இப்போ ஒரு சகோதரி மொழிபெயர்க்கிறாங்க. எப்படி மொழிபெயர்ப்பாங்கன்னா, இந்திய நாட்டு ஜனாதிபதியாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களா ஜனாதிபதி இல்லை, அவர்கள் ஜனாதிபதி என்ன பேசுகிறாரோ அதை எப்படி என்ன செய்கிறாங்க, மொழிபெயர்த்து சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன சொன்னார், என் பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. புரியுதுங்களா? அடுத்தது அவருடைய சத்தத்தை கூட்டு கேட்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற குமாரன் தான் அவரை வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கிற போது இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா, நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதான் கரெக்டு. என்னென்னா, பிதாவாகிய தேவனை யாருமே பார்த்ததில்லைங்க, அவருடைய சத்தத்தை யாருமே கேட்கல. அவர் எங்கே இருக்கார்? நம்முடைய ஆண்டவரே இந்த பூமியில் வந்தபோது ஜபம் சொல்லி கொடுத்தார் இல்லையா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், அவர் வாசஸ்தலம் பரமண்டலம், பரலோகம். புரியுதா? அப்போ அவரை வந்து யாருமே இன்னும் பார்த்ததில்லை, அவருடைய சத்தத்தை கூட கேட்டதில்லைன்னு இந்த வசனத்தில் சொல்லும்போது, அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்கள் எல்லாமே என்ன தெரியுமா எதிர்பார்த்தாங்க, கடவுளே எங்ககிட்ட வந்து பேசணும், கடவுளே எங்ககிட்ட வந்து என்ன செய்யணும், சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் கண்டு விசுவாசிக்கக்கூடிய காலம். அப்படி எதிர்பார்த்ததுனால கடவுள் வர முடியாது. அதனால கடவுள் என்ன செய்கிறார், தம்முடைய பிரதான தூதரா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே என்ன பண்ணிட்டார்னா இந்த பூமியில் தான் அங்கே வச்சிருந்தார். பிதாவாகிய தேவனுடைய பிரதான தூதுவரா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா இந்த பூமியில் அவர் வேலை செய்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே. அதனால தான் இந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட சொல்லும்போது உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு அந்த கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். புரியுதுங்களா? அப்போது தேவன் எப்படி பேசுவாரோ, அவர் பரலோகத்தில் இருக்கார், அவருடைய சத்தம் இங்கே கேட்காது. அதனால் தேவன் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்ணிட்டு இருந்தார், பேசிகிட்டு இருந்தார். இது மூணாவது. அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே நியாயாதிபதிகள் காலத்துக்கு நம்ம கொஞ்சம் வந்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் நியாயாதிபதி யார் தெரியுமா, யோசுவா. அவர் தான் இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவர்களுக்கு லேண்டெல்லாம் பிரித்து கொடுத்தவர். அதுக்கப்புறம் சில நியாயாதிபதிகள்லாம் வந்தாங்க, கிதியோன், பாராக்கு, அப்புறம் சிம்சோன், தெபோராள், எப்தா, அப்புறம் இந்த மாதிரி சில பேர் வந்தாங்க இல்லையா. அதில் கடைசி நியாயாதிபதி பார்த்தீங்கன்னா சாமியல் தீர்க்கதரிசி தான். இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிம்சோன் இருக்கார் பாருங்கள். இந்த சிம்சோன் வந்து நம்முடைய பைபிளுடைய அதாவது முற்பிதாக்கள்லேயே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மனுஷன். அதாவது இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய உடலில் தேவனுடைய ஆவியை பெற்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தினுடைய வாயை கிழிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஒரு நிலைமையில் இருந்திருப்பார் இல்லையா. இது என்ன விசேஷம், இவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இவருடைய பிறப்பு நிர்ணயிக்கப்பட்டது. இவருடைய அப்பா மனோவா, இவங்க அம்மா, ரெண்டு பேருக்கும் வழக்கம் போல் நம்முடைய பைபிளெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது ஒரு நாள் இந்த அம்மா வயலில் வேலை செய்கிறான் அப்படி நினச்சி. அப்போ பாருங்கள், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர், யாருங்க? கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். பாருங்க என்ன சொல்றார், திடீர்னு வர்றார் கர்த்தருடைய தூதனார் வந்து, பாருமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. உடனே இந்த அம்மா போய் தன்னுடைய வீட்டுக்கார் மனோவா கிட்ட சொல்கிறாங்க. மனோவா என்ன சொல்கிறார், சரி இன்னொரு தடவை அவர் வந்தார்னு என்கிட்ட கூட்டிகிட்டு வான். அதே மாதிரி 2வது முறை போகிறார். உடனே இந்த அம்மா வந்து அந்த கர்த்தருடைய தூதனை மனோவா கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். மனோவாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அப்படிங்களா? நீங்கள் சொல்கிறபடி தேவனுடைய சார்பாக நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் சொன்னால் கட்டாயமாக நடக்கும். அது அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு உற்பவ கால திட்டத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அப்பொழுது மனோவா 17ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னன்னு கேட்குறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ கர்த்தருடைய தூதன் சொல்றா பாருங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் அப்படின்னார். எங்கேயோ ஒரு வசனம் ஞாபகம் வருதா? எந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதன் சொல்றார், என் பேரை கேட்குறியாப்பா, அது என்ன தெரியுமா, அதுவே ஒரு அதிசயம்னார். அப்படின்னா புரியுதுங்களா? எங்க படிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? அவர் நாமம் அதிசயமானவர். புரியுதா? அப்படின்னா அங்கே வந்த தூதன் யாருங்க? அங்கே வந்த தூதன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை பற்றி நீ கேட்குறியாப்பா, அது அதிசயம். இதில் தமிழில் வந்து அவர் நாமம் அதிசயமானவர் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக இங்கிலீஷில் எப்படி தெரியுங்களா இருக்கு? இட் இஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரே ஒரு அதிசயம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது ஒரு அதிசயம். ஆமாங்க, அவர் பிறந்ததே ஒரு அதிசயம். எப்படி? அவர் புருஷ சித்தத்தில் பிறக்கல. யோசேப்புக்கும் மரியம்மாளுக்கும் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து அல்ல. பரிசுத்த ஆவியினாலே உட்பவித்து பிறந்தார். நார்மலான ஒரு பர்த். அப்புறம் இங்கே அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, அவர் பேசுனது அதிசயம், அவர் சொன்ன வார்த்தைகள் அதிசயம், அவர் செய்தது அதிசய அற்புதங்கள். கடைசியா அவர் செத்தது கூட அதிசயம் தான். ஆனால் எந்த பாவமும் செய்யாம ஒரு மரணத்துக்குள்ள போறார் பாருங்க, அதெல்லாம் அதிசயம். கடைசியா அவர் உயிர் தெழுந்ததும் மிகப்பெரிய அதிசயம். அவருடைய பிரதான திட்டத்துக்குள்ள நம்மெல்லாம் இருக்கிறதும் ஒரு அதிசயம் தான் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எல்லா இடங்கள்லையும் போய் முக்கியமான இடங்களில் ஒரு ஆர்கனைசேஷன் வேலை பண்ணியிருக்கார். பிலேயாம் பற்றி படிச்சிருக்கீங்களா? இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக ஒரு ராஜா பிலேயாமை அப்பாயின்மெண்ட் பண்ணுறான். பிலேயாமுக்கு கொஞ்சம் பண ஆசை வந்துருச்சு. அப்போது அவர் கழுதையில் போகிறார். அப்படி போகும்போது ஒரு பிரதான தூதன் முன்னாடி நிற்கிறாரு. நிற்கிறது கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு தெரியல? பிலேயாமுக்கு தெரியல, கண்ணு திறக்கலையா. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் பாருங்கள், அப்பொழுது பிலேயாமின் கண்களை கர்த்தர் பாருங்கள் திறந்தார். வழியிலே நின்று உரிவன பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை கண்டு தலை முகங்குப்புற விழுந்து பண்ணிடுறார். புரியுதுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரதான தூதர் இருக்கிறார் பாருங்க, இவரை வந்து அவர் நினைச்சாதான் ஒருத்தர் பார்க்க முடியும். புரியுதுங்களா? மறையக்கூடிய அவர் மறைஞ்சு போயிடுவார். சில நேரத்தில் அவர்கள் கண்களுக்கு தெரிகிற மாதிரியே அவர் தன்னை காட்டுவார் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த தூதன் நிற்கிறதே தெரியல பாருங்க, ஆனால் கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு, கழுதை பார்க்குதான். அப்படின்னா இதுதான் அவருடைய மேன்மை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கவனிச்சு பாருங்கள், அந்த பிலேயாமுடைய காரியத்திலையும் அங்கே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நியாயாதிபதியுடைய காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வந்து கில்காலிருந்து போகிமுக்கு வந்து நான் அவர் பெரிய ஒரு சர்மன் கொடுக்குறார். நாங்கள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து உங்களை உடன்படிக்கை பண்ணேன். அதை நான் என்றைக்குமே முறிச்சு போட மாட்டேன். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ண வேண்டாம் சொல்கிறார். நான் வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக எப்படி முடிக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய தூதனார் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உறக்க சத்தமிட்டு அழுதார்கள். ஏன்? அவர் பேசின வார்த்தையினுடைய எஃபெக்ட். அழுகிறாங்க. அவர் இடத்துல போகியும் என்று பெயரிட்டு பலியிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த காலத்தில் கூட கவனிச்சு பாருங்க, கிதியோனுடைய பீரியடு, கிதியோன் எல்லாமே ஒரே பீரியடு தான் இல்லையா? அந்த கிதியோனுடைய பீரியடில் கூட பார்க்கும்போது இந்த மீதியான் ஜனங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ அவர்களை போய் ஜெயிக்கணும். கிதியோன் பயந்துக்கிறார். நான் வந்து ரொம்ப ஏழையா, என்ற வம்சத்திலே நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன், நான் எப்படி? நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி நடிப்பவா அப்படின்னு சொல்லி கிதியோனை கூப்பிட்றார். அப்போ கிதியோன் வந்து ஒரு சில அடையாளங்கள் கேட்குறாரு. சின்ன ஒரு 2-3 அடையாளம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அவர் கேட்கும்போது பாருங்கள், அப்பொழுது தேவனுடைய தூதனானவர்
அவனை நோக்கி, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார், நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறை மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றான். அவன் அப்படியே செய்யும்போது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தனது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களை தொட்டார். அப்பொழுது அக்னி என்ன வந்தான், எல்லாத்தையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார். உடனே கிதியோன் பாருங்க, கிதியோன் அவருடைய கர்த்தருடைய தூதனை கண்டு, ஐயோ கர்த்தரையா ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாக கண்டேனே என்று சொல்றார். அப்போ அவர் மறுபடியும் சொல்றார், நீ சமாதானம், பயப்படாத, நீ சாக மாட்டேன். ஏன் சாக மாட்டேன்னா, இதே மோசே கிட்ட என்ன சொன்னார் தெரியுங்களா, என்னை ஒருத்தர் பார்த்தானே செத்துருவான். மோசே கூட கேட்டார் இல்லையா, உங்களை நான் பார்க்கணும்னார். அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கல, அது என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி எலியா கிட்ட கூட சில வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் எலியா கிட்ட பேசினார் இருக்கும். அதே சமயத்தில் மோசே முதல் தேவன் கூப்பிடும்போது கூட ஒரு வனாந்தரத்தில் நிற்கிறார், ஒரு முள்செடி எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் பஸ்பமாகலை. இவருக்கு ரொம்ப ஆர்வம், பக்கத்தில் போய் பார்க்குறாரு, உள்ளுக்குள்ளே யார் நின்னதா, கர்த்தருடைய தூதனார் நிற்கிறார், அந்த செடி எரிஞ்சிட்ருக்கு. அங்கிருந்து அவர்கிட்ட பேசுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், முதலுடைய பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்லிட்டு தான் பின்னாடி ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறார். இதே மோசே இந்த தூதனானவர்கிட்ட நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மோசே பாருங்க, என்னை பார்த்தா செத்துருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் என்னுடைய பின்பக்கத்தை மட்டும் காட்டுறேன்னு சொல்லி பாருங்க, இந்த மாதிரி ஒரு மலையினுடைய சின்ன ஒரு முகடு இருக்கு, 2 மலை, அதுக்கு நடுவில் சின்ன ஒரு கேப், அந்த கேப்பில் கொண்டு போய் நிறுத்திட்டு டக்குன்னு அப்படி ஒரு ஒளி கடந்து போன மாதிரி கடந்து போயிட்டோம் பின்னாடி. ஆக்சுவலாக அது பிதாவாகிய தேவன்னு பார்க்கல, அந்த கர்த்தருடைய தூதனுடைய மகிமையை அவர் பார்த்தார். புரியுதுங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இத்தனை காரியங்களையும் ஆர்கனைஸ் பண்ணுறார். இப்போ மோசைகிட்ட பேசுனது அவர் தான் படிக்கிறோம். பின்னாடி கடைசியாக சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பிரதான தூதனுக்கு ஏதாவது பேர் இருக்கா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி பாகத்துக்குள்ளே வரலாம். ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனை என்னங்கிறத ஒரு வசனத்தில் யூதா எழுதுறார் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. யூதா 9வது வசனம் வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று பாருங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும். இது 2-3 பாகமாக பிரிக்கலாம். பிரதான தூதனாகிய மிகாயேல், இது ஒரு தனி, புரியுங்களா? அடுத்தது மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கம் நடக்குதான், இது 2வது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ பிரதான தூதனாகிய மிகாயேலுக்கும் பிசாசு சாத்தானுக்கும் ஒரு தர்க்கம் நடந்துட்டு இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, பிரச்சனைக்குரிய ஆள் யாருன்னா மோசேயினுடைய பாடி எங்கன்னு கேட்குறான். நல்லா புரிஞ்சுங்க, யாரு? சாத்தான் கேட்குறானா பிரதான தேவதூதன் கிட்ட, மோசேயினுடைய சரீரம் எங்க அப்படின்னு அதான் அங்கே ஒரு பெரிய டிஸ்பியூட் நடக்குது, ஒரு தர்க்கம். அப்போ பிரதான தூதன் என்ன சொல்றார், அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், ஏன்னா அவர் தேவனுடைய தூதனானவர், தேவன் மேலே பார்க்குறார். என்ன சொல்றார், பார் எங்கிட்ட தொந்தரவு பண்ணாத, கர்த்தர் உன்னை கடிஞ்சுக்குவார், அதோட நிறுத்திட்டானா. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல மிகாயேல்ங்கிறது யாருன்னு தெரியணும் இல்லையா? மிகாயேல்ங்கிறது தான் இங்கிலீஷில் மைக்கேல்னு சொல்கிறோம். ஏல் அப்படின்னாலே தேவன்கிற அர்த்தம் உண்டு, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ மிகாயேல் அப்படின்னாலே புரியுதுங்களா, மைக்கேல். மிகாயேல் அப்படின்னா தேவனை போன்றவர், ஒன் ஹூ இஸ் லைக் காட்னு அர்த்தம். புரியுதா? ஒன் ஹூ இஸ் லைக் காட்னா தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கிறவர் தாங்க பிரதான தூதன். அதனால தான் அவருக்கு என்ன பேர்னா மிகாயேல்னு பேர். தேவன் மாதிரியே இருக்கிறவரா, தேவனை போன்றவர் அப்படின்னா நல்லா புரிஞ்சுதா? வானத்திலும் பூமியிலும் பிதாவாகிய தேவனை போன்ற ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதையத்தான் பவுல் நமக்கு சொன்னார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி படிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய சாயலாக இருக்கிற ஒரே ஒருத்தர் கிறிஸ்து தான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இவன் சண்டை போடுறானா. எப்படி புதிய ஏற்பாட்டில் சண்டை போட வந்தான் பாருங்க, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து கிட்ட சண்டை போடுறான்.
என்ன சண்டை? மோசேனுடைய சரீரம் எங்கே அப்படின்னு சண்டை போடுறான். அதுக்கு என்ன விளக்கம்ங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதான தூதனாகிய மிகாயேல், மிகாயேல்னாலே தேவனுடைய வேலையை அவர் சார்பாக செய்கிறவருங்கிறது பொருள். அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 112 நாமங்கள் இருக்கா. நாமங்கள்னா அந்த பேர்லேயே அவருடைய நேச்சர், அவர் செய்யக்கூடிய வேலை இருக்கும். புரியுதுங்களா? அதில் பாருங்கள், ஒரு சில பேர் மட்டும் நம்ம படிக்கலாம். மேசியா, மேசியான்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். ரட்சகர்னா ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். அதிசயம், இப்போ பார்த்தோம் இல்லையா, அவர் செய்கிறது எல்லாமே அதிசயம் தான். அப்புறம் அவருக்கு ஒரு ஞானம்னு பேர், ஞான கண்மலை படித்தோம் இல்லையா. அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சொல்கிறாங்க. 118 நாமங்கள், 118 வேலை அவர் செய்கிறார். அதே மாதிரி ஆட்டுக்குட்டியானவர், எப்படி ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி அந்த மாதிரி இருக்கிறார். அப்புறம் உலக ஜனங்களையே ஆளப்போகிற ராஜா, அவருடைய மந்தையை மேய்க்கக்கூடிய மெய்ப்பர், திருச்சபை என்கிற மணவாட்டிக்கு மணவாளன். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய பலிகளை கொண்டு போய் தேவனிட்ட கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனா அன்னைக்கு ஆரோன் இருந்தார் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ நமக்கு இருக்கார். நம்முடைய பலிகளை எல்லாம் தேவனிடத்தில் அங்கீகரிக்கிற மாதிரி கொண்டு போய் கொடுத்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கக்கூடிய மகா பெரிய பொறுப்பு. இப்படி இருக்கிறவர் தாங்க பிரதான தூதனாகிய மிகாயேல். அவருக்கு இத்தனை பேர் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அவருங்கிறது நமக்கு புரியும். அப்படின்னா இந்த பிரதான தூதனாகிய மிகாயேல்ங்கிறது கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்துக்கிட்ட இவன் என்ன சண்டை போடுறான் சாத்தான்? மோசேனுடைய சரீரம் எங்கே? ஏன் தெரியுமா மோசேனுடைய சரீரம் எங்கேன்னு கேட்குறான். அப்போ மோசே வந்து செத்து போயிட்டார். அவரை யாருங்க அடக்கம் பண்ணது? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, அங்கே கானான் தேசத்துடைய எல்லையிலேயே மோசையை கொண்டு போய் தேவன் நிறுத்தி, பாரு கானான் தேசத்தை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் பாருங்க, அவர் மோவாப் தேசத்துள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் அவருடைய பிரேத குழியை ஒருத்தரும் தெரியல. இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலேயே விக்கிரக ஆராதனை என்கிற ஒரு மகா பெரிய மோசமான தவறை செய்ய வச்சு அந்த ஜீன் கொடுத்துட்டான் முதலே சாத்தான். புரியுதுங்களா? ஒட்டுமொத்த உலகத்தையும் விக்கிரக ஆராதனைக்குள்ள வழி நடத்திட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை? மோசேயினுடைய சரீரத்தை யார் அடக்கம் பண்ணது? அடக்கம் பண்ணவங்கிட்ட தானே கேட்கணும். அடக்கம் பண்ணவங்கிட்ட தானே கேட்கணும். இயேசு கிறிஸ்து தான் அடக்கம் பண்ணார். அதனால தான் சண்டை போடுறான். மோசேயினுடைய பாடி எங்கே? எதுக்கு தெரியுங்களா? 40 நாள் மோசே மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே, மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே இவங்க வந்து கடவுள் வேணும் கடவுள் வேணும்னு சொல்லி ஆரோனை தொந்தரவு பண்ணி இல்லையா, பொன் கன்றுக்குட்டி செஞ்சு வணங்க ஆரம்பிச்சாங்க. எகிப்தில் அந்த மாதிரி கன்றுக்குட்டி தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ 40 நாள் மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு கன்றுக்குட்டி செஞ்சு வணங்கினவங்க 40 வருஷம் வழிநடத்த மோசே இருக்கார் பாருங்க. அவருடைய பாடி கிடச்சிதுன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க? அந்த பாடியை வச்சு வணங்க ஆரம்பிப்பாங்க. இவர் தான் நம்மளை வழி நடத்தினவர். புரியுதுங்களா? அப்போ உண்மையான தேவனை விட்டுட்டு அந்த பாடியை வச்சு வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா யாருக்கும் தெரியாமல் அடக்கம் பண்ணிட்டார், மறைச்சிட்டார். இப்போ அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்து மரித்து போனார் இல்லையா, அவருடைய பாடி எங்கே? எங்கேங்க தெரியல, மறைஞ்சாச்சு. அந்த பாடி இல்லை. அவர் ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிட்டார். கவனிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா அந்த பாடி இன்னும் காட்டல தேவன்? ஒருவேளை இந்த பாடி எங்கேயாவது அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மதிக்க மாட்டாங்க, அந்த மாம்ச சரீரத்தை வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி வால்பாறையில் ஒரு மரம், அது என்ன ஆயிடுச்சுன்னா காற்றடிச்சு ஒரு மரம் என்ன ஆயிடுச்சு, ஒரு கிளை முறிஞ்சு ஒரு செலவு மாதிரி இப்படி தெரியுதான். உடனே நம்ம மக்கள் சிலுவு தெரியுன்ட்டு அங்கே போய் பார்த்துருக்குறோம். நிறைய கதைகள் இந்த மாதிரி ஒன்றுமேலாத விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகாராதனையான விஷயங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் தேவன் என்ன பண்ணார்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு பாடியை கூட அவர் மறைச்சிட்டார். காரணம் என்ன? பாடி மட்டும் இருந்ததுன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விட்டுருவாங்க, பராக்கிரம ராஜா வரப்போகிற ஆண்டவர் விட்டுருவாங்க. புரியுதுங்களா? எனக்கு எப்படி நமக்கு அப்படித்தான் பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தானா. இப்போ அவன் வந்து நேர்லேயே உயிர்த்தெழுதல வந்தால் கூட யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்படித்தாங்க. இயேசு கிறிஸ்துவ வந்து இவங்க வேறு மாதிரி
ஒரு பிக்சர் பண்ணி வச்சுட்டான். நாளைக்கு அதுக்கு மாறாக வந்துட்டா அவரை விரும்ப மாட்டான். இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அப்படித்தானே ராஜாவை வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார், ஏற்றுக்கவே இல்லை. இன்றைக்கி அப்படித்தாங்க எல்லா ஜனங்களுமே. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனால தான் மோசேனுடைய சரீரத்தை என்ன பண்ணார்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைச்சார். இப்போ சண்டை போடுறான் சாத்தான், எங்கே மோசேனுடைய பாடி. பிரதான தூதனாகிய மிகாயேலுடனே தர்க்கம் பண்ண படிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பேசுனது எல்லாமே இன்னும் நிறையா இதை குறித்து வசனங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே தான் இருந்தார்? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? இங்கே தாங்க, இங்கே தான் இருந்திருக்கார் பாருங்க இல்லையா? ஆதாமிலிருந்து எத்தனை வசனங்கள் இப்போ படிச்சிட்டோம் இல்லையா? அப்போ இங்கே தான் இருந்து ஒரு பிரதான தூதராக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் பழைய ஏற்பாட்டில். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் எங்கே தான் இருக்காருன்னா மனுஷனாக இந்த பூமியில் பிறந்துட்டார். பிறந்து இங்கே நிறைய வேலைகள் செய்தார் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரரை கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்தார். புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக வந்தார். அப்படின்னா பரலோகத்தில் இருந்தது யார்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? பழைய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்திருக்காரு, புதிய ஏற்பாட்டிலையும் இங்கே தான் மனுஷனாக வந்திருக்காருன்னா அப்போ பரலோகத்தில் இருந்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்குரிய விடையை அடுத்த கிளாஸில் நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். இந்த சப்ஜெக்ட் இப்போ தாங்க ஆரம்பமாக இருக்குது. இனி அடுத்தது ரொம்ப முக்கியமான சில வசனங்கள், பயங்கரமான விஷயமெல்லாம் பின்னாடி வரப்போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த கிளாஸில் நம்ம இதனுடைய கண்டினியூஷனை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.